நமக்கு 7ஆம் இடத்துல இருக்கார். 7ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு போகிறார். 6ஆம் இடத்தில் போகக்கூடிய ராகு நமக்கு சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேது 12ஆம் இடத்துக்கு போகிறார். இது ஒரு விசேஷத்தை தரக்கூடியது. ராகு கேதுக்குன்னு தனியாக காணொலி போட்டிருக்கோம். அதனால் இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை அழுத்துங்க, லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்துன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது ஒன்று. அடுத்தது குரு நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார். லாபஸ்தானத்தில் இருக்கிறவர் குருவனுடைய பார்வை தான் முக்கியம். குருவனுடைய இருப்பிடத்தை விட குருவனுடைய பார்வை முக்கியம். லாபஸ்தானம் இருக்கிறவர் தன்னுடைய உச்ச வீட்டுக்கு வர்றார். கடகம் என்பது தன்னுடைய உச்ச வீட்டுக்கு வந்து எல்லாரையும் பார்க்குறார். தன்னுடைய உச்ச வீட்டுக்கு வரும் தவிர திரும்பவும் கடைசியில் கிட்டத்தட்ட ஒரு 8 மாதங்கள் கழித்து பராப வருஷத்தில் நமக்கு நம்முடைய ராசிக்கு வர்றார், சிம்மத்துக்கு வர்றார். ஸோ இப்படியாக நம்முடைய 4ஆம் இடத்திலிருந்து கிட்டத்தட்ட 10ஆம் இடம் 11ஆம் இடம் வரைக்கும் குருவனுடைய பார்வை இருக்கிறதுனால அப்படி மாறி மாறி இருக்கிறதுனால நமக்கு இந்த வருஷம் நிறைய ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். நான் இல்லைன்னு சொல்ல வரல. நம்ம நினைத்ததெல்லாம் நடக்குமா அப்படின்னா மோராலஸ் நடக்கும் சார். கிட்டத்தட்ட 60% நடந்தாலும் நமக்கு பெரிய விஷயம் தானே. 60% நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. இது நம்முடைய குருவனுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்குது சார். குரு அனுகிரகம் தருவதற்காகவே குரு இருக்கார் சார். குருவனுடைய குவாலிட்டிஸ் எல்லாம் குரு நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிற போது வேற விதமாகவும், நம்ம உச்ச வீட்டுக்கு கடக வீட்டுக்கு வரும்போது உச்ச வீட்டுக்கு வரும்போது வேற விதமாகவும், நம்முடைய வீட்டிற்கு வரும்போது வேற விதமாகவும் நிறைய பலன்களை அவர் தருவார். எங்கே இருந்தாலும் நல்ல பலனை தான் தருவார் சார். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. குரு நல்ல பலனை தருவதற்காகத்தான் இருக்கிறார். அதில் ஒன்றும் நம்ம செகண்ட் ஒப்பீனியனே வேண்டாம். குருவனுடைய பார்வை அப்படிங்கிறது நம்முடைய 7ஆம் வீட்டிற்கு பார்வை இருக்குது. 7ஆம் வீட்டிற்கு பார்வை இருக்குச்சே குருவனுடைய பார்வை சிம்மத்துக்கு குரு வரைச்சி 7ஆம் பார்வையாக நம்முடைய 7ஆம் வீட்டை பார்க்குறார். ராகு 6ஆம் வீட்டில் இருக்கிறதுனால வெளிநாடு செல்வதற்கு, வெளியூர் செல்வதற்கு, வெளி மாநிலம் செல்வதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. அப்ளிகேஷன் போட்டிருந்தால் தான் ஆர்டர் வரும். முக்கியமாக நம்ம அப்ளிகேஷன் போட்டிருந்தோம்னா நிச்சயமாக நம்ம வெளியூர் போவோம். நம்ம